அம்மா மருமவா கொஞ்சம் காப்பி கொண்டு வாமா, தொண்டை கரகரங்கு, சூடா தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். கிழவிக்கு எவ்வளோ மண்டை கொழுப்பு இருந்தால் நம்ம காப்பியை பார்த்து தண்ணியும்பா. சூடாக தண்ணியாக வேணும், இந்தா கொண்டு வரேன். தொண்டை கரகரங்கோ ஆசிட்டை ஊற்றி கொண்டு வரேன் இரு. இந்தாங்கத்த கேட்டிங்களா சூடாக காப்பி. கொண்டா குடிச்சு பார்த்து சொல்லுதே, அது காப்பியா இல்லை வெண்ணி தண்ணியான்னு. இந்தாங்க நீங்கள் கேட்ட கழனி தண்ணி. ஏன் விளங்காத கட்டையில போறவளே, குடிக்க காப்பி தண்ணி கேட்டா உப்பு போட்டு கொண்டு வந்திருக்க மானம் கட்டவளே. நீங்கள் என்ன சொன்னீங்க? குடிக்க காப்பியாக கேட்டீங்க. தொண்டை கரகரங்கு வெண்ணி தண்ணி கொண்டு வா. நீங்கள் நான் வெறும் வெண்ணி தண்ணி எப்படி கொண்டு வந்தால் நம்ம மாமியாருக்கு தொண்டை கரகரப்பு கேட்கும்? போனால் போதுன்னு உப்பெல்லாம் போட்டு மருத்துவ குணத்தோடு கொண்டு வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதை உட்பிட்ட வர உள்ள வர நினைக்கணும். அனாகரியமாக பேசக்கூடாது. கொட்டின காப்பி எடுத்து குடிங்க. நான் என்ன உங்க அப்பட மாதிரி மானம் கட்டவன் நினைச்சியோ? போற இடத்துல கீழே கொட்டின காப்பியெல்லாம் எடுத்து குடிக்க விளங்காதவா விளக்கண்ண. ஏன் விளங்காத கலர் முடி? எங்கள் அப்பா பற்றி பேச உனக்கு என்ன அது இருக்கு? என்ன செத்து நீ? யாராவது வாடியாங்களே, வயசான கலைஞர்களை பார்க்காம எப்படி ஒரு மடக்கு காப்பி கட்டது